கன்னிராசி அன்பர்களே, இந்த குரு வக்ரம் பிச்சை எடுத்தான பெருமாள் அதை பிடுங்கி தின்னான அனுமார்ன்ற நிலைமை மாறி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு உதவிகள் வர ஆரம்பிக்குது. இந்த 11/11/2025 முதல் 11 மார்ச் 2026 முழுசாக சந்தோஷப்படாதீங்க. அதுலேயே ஒரு 3 சேஞ்ச் ஓவர் இருக்குது. முதல் சேஞ்ச் ஓவர் இந்த குரு வக்ரத்தில் 11/11/2025 5 டிசம்பர் 2025 வரலாம். ஏற்கனவே வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பிள்ன்ற நிலைமை போய் இப்போ வேலைக்கு ஏற்ற கூலியும் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி தர வேண்டிய 3 மாத பாக்கி சம்பளமும் கையில் வந்து சேருது. வெளியூர் மாற்றல், டிரான்ஸ்ஃபர், பிரயாணம், பெரிய மனிதர்கள், மனுஷிகள், அவங்களுடைய உதவிகளை பெறுகிறீர்கள். நீண்ட நாட்களாக பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் ஏற்படுகிறது. திருமண பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல வரன் பார்க்குற அமைப்பு வருது. தூரதேச பிரயாணம், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய ஓடி ஓடி உழைக்கிறீங்க. ஆனால் ஊருக்கு கொடுக்க மாட்டீங்க, உங்கள் வீட்டுக்கு தான் கொடுப்பீங்க. அது கொடுத்துட்றீங்க. ஏன்னா நீங்கள் கன்னிராசி, காரியக்காரனில். அடுத்தது இந்த 11/11/2025 18 அக்டோபர் 2025 வரை இப்படி நல்ல பலன்களாக போயிட்டு இருக்கிறது. மீண்டும் என்ன ஆகுது, மிக நல்ல பலன்களாக மாறுகிறது. அது 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 பிரமாதம். திடீர்னு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் அப்படி வந்துடுச்சு ஒரு 3ன்ற தொகை. அது 3000 30,000 3 லட்சமா 30 லட்சமான்றது அவங்க அடிப்படை ஜாதகத்தில் அப்போ ஓடுற திசா புக்தி அந்தர சூட்சுமன்றது 4 நாளைக்கு கூட ஓடும். அதை வச்சு அது கிடைச்சிடும். இல்லாதவங்கலாம் இல்லைன்னு அர்த்தம். கிடைச்சதுனாக்கா உங்களுக்கு நான் சொன்ன அமைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டம் 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 பொற்காலம். எனக்கு பொற்காலம் வரலங்க, எனக்கு பித்தளை காலம் கூட வரலங்க, இரும்பு ஈய காலம் கூட வரலன்னு யாராவது கமெண்ட் போட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அவ்வளோதான் பவுஷு. அதுக்கு மேலே பவுஷ் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் பவுஷ் உள்ளவங்களுக்கு தான் சொல்கிறது. அப்படின்னா பவுஷின்னாக்கா அது கெட்ட வார்த்தை இல்லை, அந்த ஜாதகத்தினுடைய வெயிட்டேஜ்னு அர்த்தம். பிறகு அடுத்தது 5 டிசம்பர் 2025 9 மார்ச் 2025 3வது சேஞ்ச் ஓவர். என்ன சேஞ்ச் ஓவர்? மீண்டும் அதே தான். பிச்சை எடுத்தான் பெருமாள், பிடுங்கி தன்னான் அனுமார். பரவாயில்ல, நடுவில் ஒரு 3 மாதம் நல்லா இருந்தீங்களே, அது நல்லது தானே.